வணக்கம் நண்பர்களே. நான் இலங்கைக்கு சென்றபோது கொழும்பிலிருந்து வவுனியாவுக்கு வர்ற வழியில் கொஞ்சம் இடங்களில் நிற்பம் தானே களைச்சி போய் காரால் இறங்கி அங்கே நிற்கும்போது நிறைய பூக்களை பார்த்த உடனே ஞாபகம் வந்துச்சுது. அந்த பூக்களை நான் இதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஒவ்வொரு பூக்கள்ன பேரும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூடுதலாக எல்லாருக்கும். அதை இலங்கையிலேயே எல்லா இடங்கள்லையும், அதாவது இலங்கை முழுவதும் காணக்கூடிய பூக்கள் தான் இதுகள். போகிற வழியில் நான் நிறைய காலத்துக்கு பிறகு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு பார்க்குறதால எனக்கு ஆசையாக இருந்துச்சு. அதாவது அந்த பூக்கள் இங்கே காண்பது கூட குறைவு என்ன, அதாவது யூகேயில் இருக்கிற பூக்கள் வேறு மாதிரி இருக்கும், நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற பூக்கள் வேறு மாதிரி இருக்கும். இப்படியான பூக்களை நாங்கள் அங்கே காண்பது கொஞ்சம் அரிதாக இருக்கும். அதனால் நெடுவலுமே பார்க்க முடியாது. அப்போ போகும்போது இருக்கிற பூக்களை நான் அப்படியே போய் சில வீடியோ எடுத்து அதை பதிவிட்டு இருக்கிறேன். உங்களுக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன். ஏன்னா இந்த பூக்கள் உண்மையிலேயே நல்லா ரசித்து, இயற்கையை ரசித்து பார்க்கக்கூடிய நல்ல வடிவான பூக்கள் எல்லாம் ரோட்டில் இருந்ததையும் எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி எங்களோட வீட்டிலையும் இருந்த சில பூக்களை இதில் எடுத்திருக்கிறேன். எங்களோட வீட்டில் இருந்த மல்லிகைப்பூ தான் இது எங்களோட வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கடுதாசி பூ தான். நிறைய பூக்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச பேரண்டபடியாக நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. வெயில் காலம் என்றாலும் அவ்வளோத்துக்கு நல்ல வடிவாக அந்த பூக்கண்டுகளை பாதுகாப்பாக வச்சிருக்கணும். ரோட்டில் நின்ற ஒரு பூ தனங்கிற வீட்டுக்கு முன் கேட்டில் வாசல் அடியில் நின்ற ஒரு பூ பட்டிப்பூன்னு சொல்கிறது. இது துளசிப்பூ. வித்தியாசமாக இருக்குது, பார்க்க நல்ல வடிவாக இருக்குது. நான் இது கிளிநொச்சியில் போன இடத்துல நான் இதை எடுத்தேன். அவன் வீட்டு அது இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ரோஸ் கலரில் ஒரு பூ கொண்டு இருந்துச்சு. அதுவும் ஒரு பூ அதில் அப்படித்தான் வாரதாம். ஸோ அந்த கலரை பார்க்க நல்ல வடிவாக இருந்துச்சு. அதையும் எடுத்தேன். இது கிளிநொச்சியில் இதுவும் எடுத்தது. பார்த்து கொண்டே இப்படியே இருக்கும்போது மட்டைப்பூ ஒரு குரோட்டன், அதாவது பேர் ஒன்று மறந்துட்டேன், பட் எனக்கு இது தெரியும். நாங்கள் தலைக்கு மாலை கட்டிக்கு அந்த பூவை வச்சு தேயிலை குரோட்டன்னா அது இல்லை, இது இன்னொரு பூ ஐதர்லா குரோட்டன் அப்படின்னு சொல்கிறதாக்க நொச்சிப்பூ, வாழைப்பொத்தி அப்படின்ட்டு வடிவாக இருந்துச்சு. வாழைப்பொத்தியை பார்க்க அதையும் எடுத்தேன். அதுவும் ஒரு பூக்களில் ஒரு இனம். ஸோ அதனால் நல்ல வடிவாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். உங்களுக்கும் இப்படியான நிறைய காட்சிகள் இருந்தால் எடுத்து போடுங்க. உங்களோட சேனலில் உங்களை பிடித்தவர்கள் உங்களை பார்த்து நல்ல இதுகளை சொல்லுவார்கள், வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இதுவும் போட்டேன். இது தொட்டாச்சி நீங்கி பூ எல்லாருக்குமே தெரியும், எல்லா இடங்கள்லையும் இருக்கிறது. இந்த வீடியோ நான் ப்ரைவேட்டாக வச்சுருந்தா அது பிரயோசனம் இல்லாமல் போயிடும். அதனால் நான் இதை கட்டாயம் போஸ்ட் பண்ணி ஆகணுமென்றபடியாக நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், எங்களோட நாட்டில் இருக்கிற இன்னும் நிறைய பூக்கள் இருக்குது. அந்த பூக்களை நான் இதில் போட முடியலை, பட் எனக்கு அவ்வளோத்துக்கு எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. இது நான் போன இடங்களில் கண்டதும் என்னுடைய வீட்டை இருந்ததும் தான் நான் இதில் போட்டிருக்கிறேன். எக்ஸோரா ரோஸ் கலரில் இருக்குது, சிவப்பு கலரில் இருக்குது, மஞ்சள் கலரில் இருக்குது, ஆரஞ்சு கலர்லேயும் இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது. நன்றி மக்களே.